ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இளநீர் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது செய்கிறதுக்கு நான் 20 கிராம்ஸ் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய தொடங்கலாம். அதுக்குள்ளே ஒரு இளநியை வந்து நம்ம வெட்டி தனியாகவும் அதோட தேங்காய் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு இளநியோட தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம நல்லா இப்படி ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி வரட்டும். அந்த சுகர்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேறொரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஓகே, ரொம்ப திக்காகணும்னு நல்லா தேவையில்லை, அந்த சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற சைனா கிராஸ்லேருந்து பாதி சைனா கிராஸ் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தால் இந்த சைனா கிராஸ்லாம் நல்லா கரைஞ்சி இந்த வாட்டர் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி இந்த சைனா கிராஸ் நல்லா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த டெண்டர் கோகனட்டோட சிரப்பை வந்து இது கூட ஆட் பண்ணி திருப்பி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அது வந்து அங்கங்கே செட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம இந்த டெண்டர் கோகனட் சிரப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ண வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த மிக்ஸ்சரை ஊற்றிக்கலாம். இல்லைனா நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே டக்குன்னு செட் ஆயிரும் நம்ம சைனா கிராஸ். அதனால் டக்குன்னு நம்ம இந்த பாக்ஸில் தான் நான் போட போகிறேன். அதனால் நம்ம சிரப்பை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் பாருங்கள், அந்த இளநியோட தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாலும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் பாலும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணுறதே இல்லை, கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இதை பண்ணுறோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால டக்குன்னு அங்கங்கே கெட்டி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கொதித்து வர வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது பாயில் ஆகும்போது கொஞ்சம் திக்காக ஆகிட்டே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லையே அந்த டெண்டர் கோகனட்டோட மிக்ஸியை ஆட் பண்ணிவிட்டு ஒன்றும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கொதி வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற சைனா கிராஸ் எடுத்து அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை காய்ச்சிக்கலாம். இந்த சைனா கிராஸ் எல்லாம் நல்லா உருகி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால் எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம். அது கூட நம்ம சைனா கிராஸும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும்னா அளவாக ஆட் பண்ணால் போதும். இல்லை நல்லா பீஸாக வேணுன்னா அந்த ஃபுல் சைனா கிராஸுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 6 hours வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா செட் ஆகி வரட்டும். ஓகே, இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 6 hours முடிஞ்சு நான் இதை எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட இந்த மில்க் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் சைனா கிராஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணுற அளவுக்கு வரும். நான் வந்து ஹாஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம போர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டமாக குட்டி ஒரு க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாக்ஸ் ஷேப்பில். ஓகேவா, பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இந்த மில்க் மிக்ஸ்சர் ஹாஃப் செட்டாக இருக்குது. இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்களா, நான் பாதி ஆட் பண்ணனால இந்த அளவு செட் ஆகிருக்கு. இதே நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருந்தேன்னா அதுவும் இதே மாதிரி பீஸாக வந்திருக்கும். நான் அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி நான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுன்றனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நம்ம இப்போ சொன்ன அளவே தான், ஆனால் அந்த ஃபுல் மிக்ஸ்சருமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் இதே மாதிரி கரெக்டாக செட் ஆகி நம்ம கட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஓகே ஓகே இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் பிஸ்தாவும்
பாதாமும் எடுத்திருக்கோம். அதை வந்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி அழகாக தூவிக்கலாம். ஓகே, உங்களுக்கு விருப்பமான பொசிஷரில் நீங்கள் தூவிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டெக்கரேட்டிவாகவும் அழகாகவும் இருக்குன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா மட்டும் ஆட் பண்ணால் போதும், இல்லைனா நம்ம அதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம சூப்பரான சைனா கிராஸ் இளநீர் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டோம். கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.